பிரித்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை இங்கு நாம் காண்கின்றோம். நாம் வாழ்விலே செய்த பாவங்களுக்கு தக்க ஆக்கினைகள், தண்டனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே வருகின்றன. எந்த ஒரு மனிதனும் தவறுகளை செய்து தண்டிக்கப்படாமல் போவதே இல்லை. அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ படித்தவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, ஒரு தவறை செய்கிற பொழுது அதுக்கு ஆக்கினை உண்டு, தண்டனை கண்டிப்பாக உண்டு. அது நிமித்தமாக பலவிதமான போராட்டங்கள், அது நிமித்தமாய் பலவிதமான வேதனைகள், காலங்கள் செல்ல செல்ல பலவிதமான வியாதிகள் என்று மனிதன் பாதிக்கப்படுகிறான். இந்த தவறை உன் வாலிப காலத்தில் நீ செய்தாய் அல்லவா, அந்த வேதனை என்ன என்பதை இப்பொழுது நீயே அனுபவி என்று சொல்லி அவன் தண்டிக்கப்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகளோ அதிகமாக தண்டிக்கப்படுகிறார். உலகத்து மக்களுக்கு கூட தவறுகளை செய்கின்ற பொழுது ஆக்கினைகள் சற்று தாமதமாக வரலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ ஆக்கினைகள் உடனடியாக வருகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஐயோ, தேவனை வெறுத்து விட்டாரோ என்று பதறுவதற்கு எதுவும் இல்லை. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறபடியினாலே அவர் தன்னுடைய பிள்ளைகளை தண்டித்து அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். இங்கே நான் காண்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களையும் விலக்கினார். தண்டனைகள் எல்லாம் முடிவுக்கு வருகிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் பார்த்தீர்களா? அவர் சத்துருக்களை விலக்குகின்றார். சத்துருக்கள் இருக்கின்ற வரைக்கும் வாழ்வில் நிம்மதி இருக்கார். சத்துருக்கள் இருக்கின்ற வரைக்கும் அவர்கள் ஓயாமல் உங்களுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே இருப்பார், யுத்தங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு விரோதமாக என்ன தடைக்கற்களை எல்லாம் போட முடியுமோ அதையெல்லாம் போடுவார்கள். ஆண்டவருடைய ஆக்கினைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறுத்தப்படுகிற பொழுது அந்த சத்துருக்களும் நின்று போகின்றார்கள். அதன் பிறகு அவர்களால் உங்களை காண முடியாது. அதன் பிறகு அவர்களால் யுத்தம் செய்ய முடியாது. அதன் பிறகு தங்கள் சுண்டு வரலை கூட அவர்களால் உயர்த்த முடியாது. கர்த்தர் அவர்கள் நிரந்தரமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுகிறார். இன்னொரு வசனத்தில் நாம் இப்படியாக காண்கிறோம், உன்னோடு போராடியவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். எவ்வளோ அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தீர்களா? அதே போலவே இந்த நாளிலிருந்து உங்களோடு யுத்தம் செய்தவர்கள் எல்லாம் 2023 வரைக்கும் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருந்தவர்கள் எல்லாம் அப்படியே அகற்றப்படுவார்கள். நீங்கள் அவர்கள் தேடினாலும் காண மாட்டீர்கள். அந்த வசனம், அந்த வாக்குத்தத்தம் இப்படியாய் முடிகிறது. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீர்களா? அப்படி வாழ்க்கையில் இனி வேதனைகள், இனி வியாதிகள், இனி இழப்புகள், இனி அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், தரித்திரங்கள், தனிமைகள் என்று எதையுமே நாம் காண்பதில்லை. அந்த அளவிற்கு ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு கட்டிடுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். விருத்துக்குரிய இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த 2024 கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் மகனே, என் மகளே, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உன் குடும்பத்தில், உன் பிஸ்னஸில், உன்னுடைய ஊழியத்தில், உன்னுடைய போக்குவரத்தில், பொது வாழ்வில் இனி தீங்கை காணாதிருப்பாய். விருத்துக்குரிய அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளில் எங்களுக்கு தந்து வருகிற வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. முதலாவது எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறேன். அதன் பிறகு இந்த வருடத்துக்குள்ளே நம்முடைய கைகளை பிடித்து கொண்டு பிரவேசிக்க உதவி செய்து வருகிறேன். நமக்கு நன்றி அப்பா. தேவக்கரம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். எல்லா தீங்கிற்கும் கர்த்தர் விளக்கும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடித்தரலும். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் அப்படியே இன்று முதற்கொண்டு ஆசீர்வதிங்க. கண்ணீர் யாவையும் தொடங்க. அந்த வியாதிகளை விளக்குங்க. இந்த வருஷத்தில் நம்முடைய பிள்ளையுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியே செய்யுங்க. அது எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள், அதை இந்த வருடத்தில் சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. எல்லா துதி கனமையும் நமக்கு சொல்லட்டும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.